Good morning, students. In last video, we have discussed about the sources of central government, state government, and ரெண்டுமே கம்பைன் பண்ண லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருந்தோம். என்னென்ன சோர்ஸஸ் வந்து டேக்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லிட்டு. இப்போ அப்புறம் ஃபெடரல் ஃபினான்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ். இந்த கேஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் சென்ட்ரல் ஸ்டேட் லோக்கல் சேர்ந்தது. The following main principle must be applied. Principles of independence, equity, uniformity, adequacy, fiscal access, principle of integration and coordination, efficiency, administrative economy, accountability. These are the principles of federal finance. Now we are going to discuss about elaborately one by one. First, principle of independence. இந்த ஃபெடரல் சிஸ்டம் கவர்மெண்ட் படி பார்த்தோன்னா எவ்ரி கவர்மெண்ட் ஷுட் பி அட்டானமஸ் அண்ட் இண்டிபெண்ட் இன் த மேட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் கன்சர்ன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஃபினான்ஸ் இதில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் குயிக்காக டெசிஷன் எடுக்க முடியும். வாட் இட் மீன் தட் த கவர்மெண்ட் ஷுட் ஹாவ் செப்பரேட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ஒவ்வொருக்கும் தனியாக ரெவன்யூ லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அண்ட் டேக்ஸ் போடுறது, மணி பாரோ பண்ணுறது, எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறது, இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும். Then only the government should normally enjoy autonomy in fiscal matters. இப்படி இருந்தால் மட்டும்தான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். குயிக் டெசிஷன்ஸ் டேக்கன் பை த எவ்ரி கவர்மெண்ட். செகண்ட் பிரின்சிபல் இஸ் ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டி பிரின்சிபல் எப்படி பார்த்தோன்னா த ரிசோர்ஸ் should be distributed among the different states so that each state receive a fair share of revenue. இந்த ஈக்விட்டி பிரின்சிபல் படி பார்த்தோன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான ரெவன்யூ வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோன்னா எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து அந்த ஃபெடரலில் ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இந்த ஜிஎஸ்டி படி அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பட் திஸ் பிரின்சிபல் கேனாட் பி ஃபாலோட் இன் ப்ராக்டிஸ். ஏன் இதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அந்த டேக்ஸ் பே பண்ணுற அந்த எபிலிட்டி இருக்கு இல்லையா, வேரி ஆகும். அதனால தான் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் அடிக்வேசி ரிசோர்ஸ். ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் என்ன இருக்கும், இனாஃப் ரிசோர்ஸ் வுட் பி தேர். சென்ட்ரலுக்கு தனியாக ஸ்டேட்டுக்கு தனியாக அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கணும். தென் ஒன்லி த சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் வுட் பி அடிக்குவேட் டு கேரி அவுட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எஃபெக்டிவ்லி. அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஹியர் அடிக்குவேஷன்றது என்ன சொல்ல வராங்கன்னா போத் கரண்ட் அஸ் வெல் அஸ் ஃப்யூச்சர் நீட்ஸ். இப்போயே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாமல் ஃப்யூச்சருக்கும் மிச்சம் வச்சுருக்கணும், நெக்ஸ்ட் வர கவர்மெண்ட்டுக்கும் வச்சுருக்கணும். Not only that, the resource should be elastic. எதுக்காகனா to meet a growing needs and unforeseen expenditure like war and flood etc. இதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு செப்பரேட்டாக ரிசோர்ஸஸ் ஒதுக்கி இருக்கணும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் அக்சஸ். ஃபெடரல் சிஸ்டம் படி பார்த்தோன்னா தேர் ஷுட் பி பாசிபிலிட்டி ஃபார் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் டு டெவலப் ஏ நியூ சோர்ஸ் ரெவன்யூ வித் தேர் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீல்டு. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ரெவன்யூ ரிசோர்ஸை வந்து அவங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இருக்கா, டு மீட் அ க்ரோயிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ். இன் நட்சல்னா ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா எப்படி சொல்லலாம்னா மாடர்ன் கவர்மெண்ட் வந்து என்ன கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கு செலவு செய்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ்க்கான ப்ராடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். சோர்ஸை வந்து என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் வாட் ஃபிஸ்கல் அக்சஸ். நிதி ஆதாரங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு வரும்போது ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கணும், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எல்லா ஃபினான்ஷியல் ப்ரொசீஜர்ஸ் நல்ல முறையில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவங்களோட கோஆர்டினேஷன் இருக்கணும் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இடையில். அப்போ தான் என்ன செய்ய முடியும், தென் ஒன்லி த ஃபெடரல் சிஸ்டம் வில் சர்வைவ்.
This would be done in such way that promote overall economic development. அப்படி அது பண்ணியிருந்தால் தான் கண்ட்ரிஸோட என்டையர் எக்கானமி வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி, இந்த பாலிசி படி பார்த்தோன்னா the financial system should be well organized and efficiently administrated. எல்லாத்தையும் அந்த ஃபினான்ஷியல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இன்டகிரேட் பண்ணி வெல் எஃபிஷியண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அங்கே என்ன நடக்கக்கூடாதுன்னா, நோ ஒன் ஷுட் எவேட் ஃப்ரம் த டேக்ஸ், ஃப்ராட் பண்ணக்கூடாது, டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. அண்ட் நோ ஒன் ஷுட் மோர் தென் ஒன்ஸ் இன் அ இயர், ஒரு வருஷத்தில் ஒரு தடவைக்கு மேலே எக்ஸ்ட்ரா டேக்ஸு பே பண்ணக்கூடாது. அண்ட் டபுள் டேக்ஸேஷன் ஷுட் பி அவாய்டட். இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சியை காட்டும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி, அந்த கெனான் ஆஃப் எக்கானமி படிச்சிருக்கல, சிக்கனம்ன்றது அதுதான். எக்கானமி இஸ் அ இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா ஃபார் எனி ஃபெடரல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். சிக்கனமாக இருக்குன்றது அவ்வளோ வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் the cost of collection should be at a minimum level. அதிலே சொல்லியிருந்தேன், செலவு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற காஸ்ட்டை விட அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இதெல்லாம் அதிகமாக போச்சுன்னா அந்த டேக்ஸ் வந்து பேட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் அது மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இட் ஷுட் பி மினிமம் லெவல். அண்ட் த மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ ஷுட் பி மேட் அவைலபிள் ஃபார் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்லே ஆஃப் அ கவர்மெண்ட். கவர்மெண்ட்டோட மற்ற செலவுகளுக்கு அந்த ரெவன்யூ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அவங்களோட பொறுப்புகளை காட்டு. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்க எந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஈச் கவர்மெண்ட் ஷுட் பி அக்கௌண்டபிள் டு இட்ஸ் ஓன் லெஜிஸ்லேச்சர். அவங்களோட பவுண்ட்ரிக்குள்ளே அவங்க எவ்வளோ பொறுப்பு எடுக்காங்க. அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் யூ, உன்னோட பொறுப்பு என்ன, இந்த வயசில் நல்லா படிக்கணுன்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசம்பிளியில் அவங்களோட பொறுப்பை எடுத்துக்குவாங்க. அடுத்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1951. அக்கார்டிங் டு த ஆர்டிக்கிள் 280 ஆஃப் அ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடியை செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. பகுதி சட்டம். And it defined the fiscal relationship framework between center and state. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற அந்த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க, யாருக்கு எவ்வளோ அப்படின்றது. ஃபினான்ஸ் கமிஷனோட எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா, சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கான அந்த இம்பேலன்ஸ், ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இம்பேலன்ஸ், அதை வந்து பேலன்ஸ் ஆக்குறது தான். சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கான வெர்டிக்கல் இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் ஆக்குறது. பிட்வீன் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு கர்நாடகா, அந்த மாதிரி அவங்களும் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக்குறக்கு. இப்படி பண்ணாங்க என்ன நடக்குன்னா, இன்க்ளூசிவ்னஸை ப்ரொமோட் பண்ணும், உள்ளுணர்வு. அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் செட்டப் பண்ணாங்க. அது வந்து 2 இயர்ஸ் பிஃபோரே அது கமென்ஸ்மெண்ட் ஆகிருக்கும். And it is a temporary body. 2013 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 2015 மார்ச் 31 வரையும் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன், நம்ம இப்போ இதில் இருக்கோம் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இருந்துகிட்ருக்கு. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2017 நவம்பர்லேயே செட்டப் பண்ணியாச்சு. இம்ப்ளிமெண்டட் ஸ்டார்டட் 2020 ஏப்ரல் 1 இது போயிட்டுருக்கு. எந்த கமிஷன்? 15th ஃபினான்ஸ் கமிஷன். 5 இயர்ஸ் கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்ன செஞ்சுருவாங்க, அதை பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த டேபிளை பார்த்தாலே உனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவேன். என்னென்னா, ஒவ்வொரு இந்த 5 இயர்ஸ்க்குமான கேப்பு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் 2017 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சேர்மன் யாருன்னா என்கே சிங். இது 2025 வரையும் போகும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது எதில் சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கிள் 280 3rd சொல்லியிருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் செய்யணும். இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்கேன்னா,
பிரசிடென்ட்ஸுக்கு இந்தியன் பிரசிடென்ட் இருக்கார்லே அவருக்கு என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் அனுப்பணும் ஃப்ரம் த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படி சொல்லியிருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் என்ன செய்யணும், த டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் of a net proceeds of taxes which may divided between them and allocation among the states of a respective share of a such produce. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட நெட் டேக்ஸ் ரெவன்யூஸை அலோகேட் பண்ணுறதும், அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கு இடையில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கான ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அனுப்பி வைக்கும். அண்ட் டு டிட்டர்மைன் த குவாண்டம் ஆஃப் கிராண்ட்ஸ் இன் எய்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எய்டு நிதி உதவி கொடுக்கும். இது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறேன், 275 1 சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபினான்ஷியல் சப்சிடி இருக்கு இல்லையா, அந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு, அதை வந்து ஒரு ஸ்டேட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கிடைக்க முடியும், அந்த ஸ்டேட்டால் எவ்வளோ வாங்குறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இதையுமேவும் அந்த பிரசிடெண்ட் அப்ரூவலுக்காக அனுப்பி வைப்பாங்க. இந்த டேக்ஸஸ் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 42%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 58%. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, எனி அதர் மேட்டர் ரெஃபர் டு த கமிஷன் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா. சவுண்ட் ஃபினான்ஸ்னால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியலை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு அந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவரோட அப்ரூவலுக்காக எதெல்லாம் அனுப்பி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஃப்கான டெப்ட். இப்போ நிறையா ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் இதெல்லாம் வந்திருக்குல்ல, அதுக்கான ரிலீஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அது. அப்புறம் ஃபினான்சிங் ஆஃப் கலாமிட்டி ரிலீஃப் ஸ்டேட்ஸ், கடன் கொடுக்கறதுக்கான ரிலீஃபு, அப்புறம் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டிஸ், இது எல்லாமே யாரோட அப்ரூவலுக்கு அனுப்பிட்டு திரும்ப அனுப்பாங்க, பிரசிடெண்ட்டோட அப்ரூவலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. திஸ் ஹாவ் பீன் ரெஃபர்ட் டு த கமிஷன் இன்வோக்கிங் திஸ் கிளாஸ். இது அவங்களோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களா பிளான் பண்ணி அந்த பிரசிடெண்ட்டோட அப்ரூவலுக்கு அனுப்பி திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க.